ஹலோ ஹால் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சக்கல் பூமன்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ஏன் வரல, எதுக்கு வரலன்ற ரீசன்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. என்கிட்ட கரெக்டான ரீசனும் இல்லை சொல்கிறதுக்கு. பழையசெல்லாம் விட்டுருங்க, நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 9 டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பார்க்க போகிறோம். அதாவது CTM ப்ராசஸ். இது வந்து C மீன்ஸ் கிளென்சிங், T மீன்ஸ் டோனிங், M மீன்ஸ் மாய்ஸ்சரைசிங். இந்த ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் என்னோடய நைட் டைம் ஸ்கின் கேரிலும் இது தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனால் நைட் டைம் ஸ்கின் கேர் எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து மார்னிங்லேருந்து நிறைய ஒர்க், நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மார்னிங் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து நம்ம நைட் தான் வந்து நம்ம கண்ணுக்கு, நம்ம ஸ்கின்னுக்கு, நம்ம பாடிக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம். அந்த டைமில் நம்ம நைட்டு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு தூங்கும் போது நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம வந்து அமைதியாக தூங்கும் போது ரத்த ஓட்டம்லாம் போகும் அப்படி சொல்லுவாங்கள்ல, பிளட் சர்க்குலேஷன்லாம் நடக்கும். அந்த டைமில் நம்ம ஃபேஸுக்கு, நம்ம பாடிக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கேர் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கின்னும் செம்மையாக இருக்கும். இதில் வந்து நைட் டைம் ஸ்கின் கேர் பண்ணுறதுனால நம்ம வந்து வெள்ளையாயிடுவோமா அப்படின்றதுக்காகலாம் ஸ்கின் கேரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்கின் கேருன்றது உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு தான் ஸ்கின் கேர். நீங்கள் இதனால் கலர் சேஞ்ச் ஆகுமாலாம் கேட்காதீங்க. கலர் சேஞ்ச் ஆகிறதுன்றது நம்மளோட ஜீன் தான். இல்லை நீங்கள் டேன் ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான ப்ராசஸ் பண்ணால் ஸ்கின் கலர் டேனில் வந்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். பட் வந்து ஸ்கின் கலர் மாறாது, ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோவாக வச்சுக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நான் காட்டுற ப்ராடக்ட் எல்லாமே என்னோடய ஸ்கின்னுக்கு செட் ஆகின ப்ராடக்ட்டு. என்னோடய ஸ்கின் காம்பினேஷனல், சரிங்களா? எனக்கு எது செட் ஆகுமோ அதுதான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டே உங்களுக்கும் செட் ஆகும்னா செட் ஆகாது. உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் செட் ஆகும். அதே மாதிரி நைட் டைம் ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டே டைமில் வந்து நமக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது. நம்ம ஸ்கின் வந்து பொறுமையாக எல்லா இதுவும் ப்ராசஸும் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ் போகணும், எல்லாருமே வரணும், ஆஃபீஸ் போயிட்டு வரணும். பட் ஆனால் நைட்டு வந்து நம்ம கம்பல்சரி நம்ம ஸ்கின்னை கவனித்து தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் காட்டுற ப்ராடக்ட் எல்லாமே ஒரே பிராண்டோட ப்ராடக்ட் தான். அதே மாதிரி இது எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கின ப்ராடக்ட்டு. எதுவுமே எனக்கு யாரும் வந்து ஃப்ரீயாக கொடுக்கல, சரியா? அதை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் எல்லாமே ஒரே பிராண்ட் தான் இருக்கும். பிகாஸ் என்ன எல்லாமே ஒரே பிராண்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆச்சு. அதனால நான் ஒரே பிராண்டாக வச்சுருக்கேன். இன்னும் ஃப்யூச்சரில் வேறு பிராண்ட்ஸ் இருக்குது. நான் அதை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் எனக்கு எப்படி செட் ஆகுதோ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும், சரிங்களா? ரிவ்யூ ஆகட்டும். எனக்கு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுலே எனக்கு செட்டான ப்ராடக்ட்ஸ் இது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். சோப்பு போட்டு கிளென்ஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஆஃப்டர் 18 இப்போலாம் 16லேயே யூஸ் பண்ண சொல்லுவாங்க, எனக்கு தெரில. பட் ஆனால் நான் வந்து சேஃபாக சொல்லணும் அப்படின்னா ஆஃப்டர் 18 ப்ளீஸ் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணுங்கள். பாய்ஸ் ஆகட்டும், கேர்ள்ஸ் ஆகட்டும். அதே மாதிரி இந்த ஸ்கின் கேர் பாய்ஸ் கூட பண்ணணும். பாய்ஸும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் ஸ்கின் கேர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பாய்ஸும் பண்ண. ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்கின் வந்து காம்பினேஷனல் ஸ்கின், சரிங்களா? ஸோ வந்து எனக்கு செட் ஆன ஒரு ப்ராடக்ட், பல வருடங்களாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ஃபேஸ் வாஷ் தான் இதுதான். இது வந்து ஒரு வீகன் ப்ராடக்ட். இந்த ஃபேஸ் வாஷ், இந்த க்ரீன் கலர் ஃபேஸ் வாஷ் வந்து ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆக்னே ஸ்கின் அவங்களுக்கு தான் இதெல்லாம் செட் ஆகும். மற்ற ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுது, கண்டிப்பாக செட் ஆகாது. யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், பார்ப்போம். இது வந்து ஒரு ஜெல். இது ஏன் இப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் இது, பாருங்கள். ஆக்சுவலி கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் இப்படி வருது என்னன்னு தெரில. தெரியுதா? ஆக்சுவலி இது ஒரு ஜெல் ஃபார்மேட்டில் இருக்கும்.
ஜெல் பேசிஸில் இருக்கும். இதில் வந்து ஒரு வீடியோவில் தெரியல, இதில் வந்து ஒரு க்ரீன் கலரில் குட்டி குட்டியாக நிறைய இருக்காது, அங்கங்கே கொஞ்சம் தான் இருக்கும். இதுலேயே வந்து ஒரு 6-7 அந்த க்ரீன் தான் இருக்குது. இது வந்து எதுவுமே ஹர்ட்லாம் பண்ணாது, நம்ம ஸ்கின் நல்லா தான் இருக்கும். இது வந்து ஜெல் ஃபார்மேட். இந்த ஆயிலி ஸ்கின் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது ஜெல் ஃபார்மேட் ஃபேஸ் வாஷை உபயோகிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஃபேஸில் அப்ளை பண்ண கையிலேருந்து எடுக்கிறேன். சரி, நான் போட்டு ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஹலோ, ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்படி தான் என்னோடய ஃபேஸ் இருக்கும். இங்கே பிளாக் டாட்ஸ் கொஞ்சம் இருக்குது, இதெல்லாம் பூ வைக்கணும். ஓகே, செகண்ட் ஸ்டெப் வந்து டோனிங். சரிங்களா? டோனர் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம ஃபேஸில் லார்ஜ் போர்சஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். தென் வந்து நம்ம ஃபேஸை நல்லாவே வாஷ் பண்ணலனாலும் சில டோனர் யூஸ் பண்ணும்போது அந்த பிளாக் ஹெட்ஸ்லாலும் அது எடுத்துகிட்டு வந்துடுது. ஐ மீன் அந்த அழுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வரனாலும் அதுவும் அது வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கு தான் நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். எனக்கு லார்ஜ் போர்சஸ் ரொம்பலாம் கிடையாது, மினிமலான போர்சஸ் இருக்குது, அதெல்லாம் லாக் பண்ணுறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு இதுவும் ப்ளம்மோட தான். எனக்கு இந்த டோனர் யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபேஸில் நிறைய பிம்பிள்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். ஆக்சுவலி வந்து நான் என்ன பண்ணேன்னா, இது யூஸ் பண்ணாலே எனக்கு பிம்பிள்லாம் வராது. நான் வந்து பேசிக்கலி ஒரு ரொம்ப பெரிய சோம்பேறி. தொடர்ந்து இந்த விஷயத்தை நான் செஞ்சேன்னா என் ஸ்கின் ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா என் ஸ்கின் ரொம்ப டேமேஜாக இருந்தது. இது வந்து நான் தொடர்ந்து பண்ணுறதில்ல, அதனால் என் ஸ்கின் இந்த கருப்புலாம் வந்திருக்கு. தொடர்ந்து பண்ணனா வராது. ஸோ வந்து நீங்களும் வந்து ஒரு ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்லாம் ஃபாலோ பண்ண ஆள் தாங்க. அது வந்து என்னென்னா, அதான் ஸ்கின்னு நல்லா ஃபாலோ பண்ணேன்னா ஸ்கின்னு செம்மையாக இருந்ததா, செம்மையாக ஆயிடுச்சு. சரி, அதுக்கு இதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன வரப்போகுதுன்னு அப்படி விட்டது, அது அப்படியே போயிடுச்சு. டெய்லியும் ஒரு விஷயம் செஞ்சேன்னா நம்ம டெய்லியும் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் அது நம்ம ஸ்கின்னுக்கும் சரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் டோனரு. இது வந்து எந்த சவுண்டு வருதா? இதுவே காலி, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் இது கொஞ்சம் காலி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் என்ன கலர், டிரான்ஸ்பரண்ட்டான கலரில் தான் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் வச்சு நான் இதில் எடுத்துப்பேன். இது நினச்சிக்கிட்டேன் காட்டன் பேடை, தெரியுதா? இது வந்து நம்ம டேப் பண்ணலாம். இப்படி கொஞ்சம் கண்ணீரியா கிட்டலாம் ரொம்ப போகாதீங்க. டேப் பண்ணுங்கள். இதில் இருக்கிறது அப்படியே அதை ஸ்கின் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். சரியா? இந்த மாதிரி தேய்க்கவும் செய்யலாம், பட் ரொம்ப தேய்க்காதீங்க. ஓகேயா? அதே மாதிரி கம்பல்சரி இந்த கழுத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு 10 செகண்ட்ஸ் வர டைம் கொடுங்க. அது வந்து அந்த ஸ்கின்னு வந்து அப்சர்வ் ஆகட்டும். தேர்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசிங்கை பொறுத்த வரைக்கும் நைட் க்ரீம்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில், நம்ம எல்லாரோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி. பட் ஆனால் பர்டிகுலராக நைட் க்ரீமுன்னு எதுக்குமே போக வேண்டாம். நீங்கள் மார்னிங்காக ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப செட் ஆகிடுச்சு அப்படின்னாலே அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கா, அதுவே நைட்டுக்கு போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசரை வாங்கி என் ஸ்கின்னுக்கு செட் பண்ணுறதே ரொம்ப பெரிய பிரச்சனை எனக்கு. அது தவிர்த்து நான் வந்து இன்னொரு க்ரீமும் நான் வந்து வாங்கணுமா இல்லையா சொல்லிட்டு ஒரு குழப்பமாகவே இருந்தேன். சரி, ஓகே, மாய்ஸ்சரைசர் தானே, மார்னிங்கும் போட்டு நைட்டும் போடலாம் அப்படின்னு நான் யூஸ் பண்ணால் எனக்கு அது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கொடுத்ததில்ல, செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன்,
நீங்கள் நைட்டுக்குன்னு செப்ரேட்டாக எந்த க்ரீமும் வாங்காதீங்க. நீங்கள் ஏதாவது டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகிறீங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்கன்னா அதை வாங்கி போடுங்க. ஏன்னா டாக்டர் அவங்க சொல்கிறாங்க. பட் நீங்களாம் ஒரு கடைக்கு போய் நைட் க்ரீமுன்னு எதுவுமே வாங்காதீங்க. இதுதான் வந்து என்னோடய மாய்ஸ்சரைசர். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் க்ரீன் டீ ஆயிலி ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இல்லை ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது, ஃபார்மசியோட அந்த இது ஸ்மெல் மட்டும்தான் வரும். ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப அந்த அளவுக்குலாம் இருக்காது. இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு செம்மையாக செட் ஆகும். வெளியே எங்கே போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். மாய்ஸ்சரைசரை பொறுத்த வரைக்கும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க, ஆக்னி ப்ரோ ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கவங்க வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசராக போய்க்கோங்க. அது நல்லா செட் ஆகும். இது வந்து ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்கும். ஸோ வந்து இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தான் ஒயிட் கலரில் இருக்கும். ஓகேவா? க்ரீம் ஃபார்மேட் கிடையாது, வாட்டரி ஃபார்மேட் தான். மாய்ஸ்சரைசர் நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நானும் வந்து ஃபஸ்ட்லாம் ஸ்கின் கேர் வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் என்ன இவங்க சின்ன வயசுலேருந்தே நம்மலாம் இதெல்லாம் போட்டால் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். பட் வந்து ஒரு விஷயம் வந்து நான் என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு நார்மலாக இருக்கிறதுக்கும் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எனக்கே தெரியுது. ஸோ வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண என்றைக்குமே சோம்பேறித்தனம் படாதீங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. உங்கள் ஸ்கின் வந்து சுருக்கம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக வரணும் அப்படின்னா எல்லாருமே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஆஸ் அ கேர்ள், ஆஸ் அ பாய், 2 பேருக்கும் தான் இது. ஓகேங்களா? அப்ளை பண்ணியாச்சு. இவ்வளோ தான் நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். நான் உங்ககிட்ட பேசிகிட்டே இருந்ததால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கிட்டேன். இல்லாட்டி நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நைட் டைம் ஸ்கின் கேர் எல்லாருமே பண்ணுங்கள். ஆஸ் அ பாய், ஆஸ் அ கேர்ள் எல்லாருமே பண்ணுங்கள். ஸோ ஸ்கின் கேர் மட்டும் யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? ஓகே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, டேக் கேர், டாடா, பாய், see you.